அதிமுகவுடைய தொண்டர்கள், இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு ஒரு வேண்டுகோள். தமிழக வெற்றி கழகம் ஒரு குடும்பம் மாதிரி. இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலர் மதிய அவர்களாக இருக்கட்டும், புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய பர்வேஷாவாக இருக்கட்டும், எல்லோரும் இதுவரையும் கட்சி சண்டையோ கட்சி பாலிடிக்ஸோ ஒருத்தர் குறை சொல்லி வளர்றதோ கிடையவே கிடையாது. ஒரு குடும்பம் மாதிரி இருப்போம். நாங்கள் ஒவ்வொருத்தரையும் நாங்கள் என்கரேஜ் பண்ணுவோம். ரமேஷ் பேசுறாரா, நல்லா பேசுறப்பா, மேலவா. எங்க தலைவர் அப்படிதான். பேசி முடிச்ச உடனே, அர்ஜுன் நீங்க நல்லா பேசுனீங்க அர்ஜுன் அப்படின்னு ஒரு தைரியமான தலைவர். அவ்வளோ ஒரு ஃப்ரீடம் இருக்கு இந்த கட்சியில. இங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளோட ஒன்றிணையணும். இங்க சென்னையில மட்டும் ஒன்றிணையக்கூடாது. மாவட்ட லெவல்ல ஒன்றியம், கிளை கழகம் எல்லாத்திலும் ஒன்றிணையணும். அதுக்கான பக்குவம் தமிழக வெற்றி கழகத்திற்கு உங்களுக்கும் இருக்கும். நமக்கான ஒரு குறிக்கோள், கனவு இருக்கு. ஆட்சிக்கு வந்துட்டோம். என்ன குறிக்கோள்? இதுதான் குறிக்கோள். திராவிட முன்னேற்ற கழகம் மொத்தமா கொள்ளை அடிச்சு இது வரைக்கும் மக்களுக்கு தண்ணி கொடுக்கல. குழாயில தண்ணி கிடையாது, சரியா கரண்ட் கிடையாது, சரியா ரோடு கிடையாது. அப்ப இந்த எளிமையான பணிகளை செய்யறதுக்கு நாங்க முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். இது எல்லாம் ஒரு ஊழலா மாத்தி கடைசி ஒரு 40 கோடி கொடுத்து மக்கள் அவங்களை ஜெயிக்க வைக்க முடியல, தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அப்ப தமிழக வெற்றி கழகம் ஏன் பண அரசியல் விரும்ப மாட்டேங்குது? தமிழரோட நோக்கம் என்ன? திமுக ஆல்ரெடி 40 கோடி 30 கோடி கொடுத்து தோத்துட்டாங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லோரும் முதலமைச்சருடைய வழியில் பணம் வச்சுட்டு என்ன பண்ண போறோம்? பணம் வச்சுதான் திமுக தோத்துட்டாங்களே. இனிமே நேர்மையான அரசியலை தலைவர் வழியில் செய்யணும். எல்லாரும் முடிவு பண்ண, தமிழக வெற்றி கழகத்தில் எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ நம்மளுடைய தலைவர் வழியில் நேர்மையான அரசியலையும் மக்களுக்கான அரசியலையும் கொள்கைக்கான அரசியலையும் உருவாக்க வேண்டிய காலகட்டத்தில் தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கைக்கான அரசியலிருந்து வெளியே போயிட்டாங்க. திமுக தலைவர் சுத்தி யார் இருக்கா? திரு செந்தில் பாலாஜி, திரு வேலு, திரு நேரு. அவங்களுக்கு கொள்கை அரசியல் என்னன்னு தெரியாது, ஊழல் அரசியல் மட்டும்தான் தெரியும். திமுக கொள்கை அரசியல் வெளியே போயிட்டாங்க. அதிமுக இபிஎஸ் அவர்கள் கொள்கையினால என்னன்னே தெரியாது. அப்ப தமிழக வெற்றி கழகம் தான் தமிழ்நாட்டில் உண்மையான பெரியார் கொள்கைகளையும் புரட்சியாளர் அம்பேத்கர் கொள்கைகளையும் காமராஜர் கொள்கைகளையும் நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு கட்சி இருக்கு. அதற்கு அரசியல் வெற்றி முக்கியம், தேர்தல் அரசியல் முக்கியம். அந்த தேர்தல் அரசியலுக்கு ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், தேர்தல் அரசியல் தெரிந்த நிர்வாகிகள் ஒரு இணைப்பு தேவை. தமிழ்நாட்டை உருவாக்க ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கட்சி வேண்டும், அடித்தளத்தில் ஒரு கட்சி வேண்டும். அப்படிதான் இன்னைக்கு அதிமுகவுடைய இயற்கையாவே ஒட்டுமொத்த நிர்வாகிகள் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி மட்டும்தான் வந்துட்டு இருக்காங்க. திமுக பார்த்து போக மாட்டாங்க. அதனால நமக்கான குறிக்கோள் ஊழல்னா என்ன? மக்களுடைய பணத்தை சுரண்டாம உண்மையான ரோடு போடணும், உண்மையான பில்டிங் கட்டணும், நல்ல தண்ணி கொடுக்கணும், நல்ல கரண்ட் கொடுக்கணும். இன்னும் இது நடைமுறைப்படுத்தப்படல. இந்த குறிக்கோளோட நம்ம எல்லோரும் ஒன்றிணைவோம். கரூரை இந்த ரவுடி கூட்டத்திலிருந்து, அது பேர் என்ன சொல்லுவாங்க, கரூர் கேங், கரூர் கம்பெனி. கரூர் கம்பெனி என்னெல்லாம் முடக்கிறாங்க? மணல் வியாபாரம், அப்புறம் டூப்ளிகேட் சரக்கு, அப்புறம் பாரு, வேற என்ன பிசினஸ்? பாட்டிலுக்கு 10 ரூபா. ஒட்டுமொத்த காசையும் இபி டிபார்ட்மெண்ட்ல டிரான்ஸ்ஃபர் ஊழல், நிலக்கரி ஊழல், ஒட்டுமொத்த காசு 5000 10,000 கோடி வச்சுக்கிட்டு கரூரை ஒரு ரவுடி கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. இதை முதல்ல ஃப்ரீ பண்ணி விட்டு மக்களை ஜனநாயக பூர்வமா வாழணும். எங்களுடைய குறிக்கோள் அந்தந்த தொழில் பண்றவங்க நிம்மதியா தொழில் பண்ணணும். இப்ப சினிமா தொழில் என்ன ஆச்சு பாருங்க. ரெட் ஜெயின் கம்பெனி ஏதாச்சும் படத்தை ரிலீஸ் பண்ணுதா? பண்ண முடியாது. இந்த 5 வருஷத்துல பண்ண சொல்லுங்க பாப்போம். ஏன்னா கருப்பு பணம் கிடையாது. 2000-3000 தேட்டர் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்தந்த தொழில் செய்யறவங்க நிம்மதியா தொழில் செய்யணும். எந்த அமைச்சர்களும் போயிட்டு அவங்க கிட்ட காசு கொடுங்க, கமிஷன் கொடுங்க, உங்களை மிரட்டுவோம். அப்படி திமுக இருந்துச்சு, தமிழக வெற்றி கழகத்தில் இப்ப இருக்கா? இபி டிபார்ட்மெண்ட்ல இருக்கா? ஒரு ஊழல் கிடையாது. பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, அந்தந்த தொழில் நிறுவனங்கள் அவங்க தொழில் அமைதியா செய்யணும், நேர்மையா செய்யணும். அப்ப எங்களோட தலைவர் எல்லாரையும் தொழில் செய்யறதுக்கும் அவங்களுடைய தொழிலை நேர்மையா செய்யறதுக்கு எந்த விதமான அரசியல் தலையீடு இல்லாமல் ஒரு அரசியலை உருவாக்கி இருக்கார். இது எவ்வளவு பெரிய மாற்றம்! இந்த மாற்றம் திராவிட முன்னேற்ற கழகத்தால் கொடுக்க முடியல. ஆனா தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் ஒரு ஊழல் இல்லாத ஆட்சியை நடைமுறைப்படுத்தி சாத்தியப்படுத்தி இருக்கிறார். சட்டமன்ற நிகழ்வை லைவ் பண்ணதே கிடையாது 50 வருஷத்துல. தைரியமான தலைவர் தான் லைவ் போடுவார். தைரியமான தலைவர் தான் லைவ் போடுவார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும்போது லைவ் போட்டாங்களா?
திரு மு க ஸ்டாலின் ஜனநாயகத்தை பத்தி பேசுவார், லைவ் போட்டாங்களா? பத்திரிகையாளர் பார்த்து கேட்கிறேன், லைவ் பண்ணாங்களா? ஏன்? எங்களுடைய தலைவர் அவர்களுக்கு முதலில் அவர் மீது நம்பிக்கை இருக்கு. அவர் மீது நம்பிக்கை வைக்கிறதா வெளிப்படைத்தன்மையோட இருப்பாங்க. அதனால அதிமுகவுடைய சகோதர சகோதரிகளே, உங்களை வரவேற்கிறோம். இது நம்மளுடைய குடும்பம். தமிழக வெற்றிக்கழகம் ஒரு கட்சி கிடையாது, இது ஒரு குடும்பம். எல்லாருக்குமான ஒரு எதிர்காலம் இங்கே உருவாக்கப்படும் என்கிறதை சொல்லி நம்மளுடைய கொள்கை வழியில் எப்பொழுதும் நடப்பணுங்கிற உங்களுடன் பகிர்ந்துகிறேன். தேங்க்யூ.